செய்யக்கூடாது? விசுவாசிக்க கூடாது. வானத்தின் கீழெங்கும் பூமியிலே மனுஷருக்குள்ளே ரட்சிப்புக்கென்று இயேசுவின் நாமத்தை தவிர வேறொரு நாமம் என்ன இடப்படலை? கட்டளையிடப்படவில்லை. இது முதலாவது கட்டளை. ரெண்டாவது கட்டளை, எங்கும் உள்ள யாவரும் என்ன செஞ்சுதான் ஆகணும்? மனம் திரும்ப வேண்டும். மூணாவது கட்டளை, சாட்சியா இருக்கணும். மூணாவது கட்டளை என்னது? சாட்சியா இருக்கணும். நாலாவது கட்டளை, இயேசு நம்மகிட்ட அன்பு கூறுதபடி நாம மற்றவங்கள்ட்ட அன்பு செய்யணும். எப்படி அன்பு செய்யணும்? பழைய ஏற்பாட்டில் கட்டளை என்ன தெரியுமா? நீங்கள் ஒருவரோடு அன்பாயிருங்கள். எப்படி அன்பா இருக்கணும்? தன்னைத்தான் நேசிக்க போல பிறனை நேசிக்கணும். பழைய ஏற்பாட்டு கட்டளை. புதிய ஏற்பாட்டு கட்டளை அது கிடையாது. இயேசு நம்மளை அன்பு கூறுதபடி நாம் மற்றவர்கள் அன்பு கூறணும். வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? தன்னைத்தான் நேசிக்கிறதுக்கும் இயேசு நம்மளை நேசிக்கிறதுக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு பாருங்க, சில பேர் ஏன் மனம் உடைஞ்சு போறாங்கன்னா, அவங்களால என்ன செய்ய முடியல? நேசிக்க முடியல. அவங்க செய்கிற குற்றங்களே அவங்கள என்ன செய்யுதுன்னா, குற்றவாளியாக அவங்க மனசாட்சி உள்ளுக்குள்ளே இருந்து என்ன செய்யுது? வேதனை படுத்தி 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 இயலாமையில் கடைசியில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தற்கொலை கூட போகிறாங்க. ஆனால் இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்ததுனால, நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை நான் என்ன செய்கிறேன்? நீ இருக்கிற நிலையில் அப்படியே உன்னை நான் என்ன செய்கிறேன்? உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உன்னால் முடியாது, என்னால் முடியும். நீ மைனஸில் இருந்தாலும் சரி, ஜீரோவில் இருந்தாலும் சரி, உன்னை நான் 100ஆ மாற்றுவேன். அதுதான் இயேசுவின் அன்பு. அப்போ அந்த அன்பை நம்ம மற்றவங்கள்ட்ட காமிக்கணும். எப்படி இருக்கணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம என்ன செய்யக்கூடாது? யாரையுமே நோக்கடிக்கக்கூடாது, குற்றப்படுத்தக்கூடாது. அவங்க எப்படி இருந்தாலும் அவங்கக்கிட்ட போய் இயேசுவின் அன்பை அப்படியே மனசார கொடுக்கணும். அதுதான் நம்ம 4வது கட்டளையாக பார்க்குறோம். 5வது கட்டளை என்ன பார்க்குறோம்? ஒழுங்கற்று நடக்கிற சகோதரை விட்டு விலகுங்க. அப்படிப்பட்ட சகோதரரை விட்டு விலகுனா என்ன செய்யணும்? அவங்கள சத்துருவாக எண்ணாமல் அவங்கள சகோதரராக எண்ணி அவங்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும். 5வது கட்டளை. 6வது கட்டளை என்ன பார்த்தோம் அப்படின்னா, பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும். ஏசு என்ன சொல்கிறார்? மத்தேயு 7:21, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவனல்ல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே இல்லாமல் வேறொருவனும் பிரவேசியாங்கிறார். அப்போ ரொம்ப தெளிவாக சொல்கிறார் அங்கே. பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்றதுனால இல்லை, பிதாவின் சித்தத்தை செஞ்சாதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் தெளிவாக சொல்கிறாங்களா? அது என்னவா இருக்குது? கட்டளையாக இருக்குது. அது 6வது கட்டளை. 7வது கட்டளை, அப்போஸ்தலர்களை பார்த்து என்ன சொன்னார்னா, எருசலேமில் காத்திருங்கள்னு சொன்னார். இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம புதிய ஏற்பாட்டில் நம்ம தான் எருசலேமாக இருக்கிறோம். காத்திருங்கள்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். 7வது கட்டளை. 8வது கட்டளை என்ன பார்த்தோம்? நல்ல மனசாட்சியும் விசுவாசத்தையும் உடையவர்களாக இருந்து அதுக்காக போராட வேண்டும். 8வது கட்டளை. 9வது கட்டளை கடந்த வாரத்தில் பார்த்தோம். தேவ பக்திக்காக நம்ம வாழணும். எதுக்காக வாழணும்? தேவ பக்தி. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனமானது. இங்கே ஓடுறது, அங்கே ஓடுறது, இதை செய்யலாமா, அதை பார்க்கலாமா, இதை பண்ணலாமா, அதெல்லாம் அப்புறம். முதல்ல எதுவாக இருந்தாலும் தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? தேவனை நோக்கி பார்க்கணும். பிதாவை நோக்கி இயேசுவின் நாமத்தில் ஆவியானவருடைய நடத்துதலில் பார்க்கணும். மனுஷங்க சூழ்நிலைகள் எல்லாம் அப்புறம்தான். நம்முடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரே வழி இயேசு தான். இயேசு தான். இயேசு உண்மையாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் என்னது? தேவ பக்தி. தேவ பக்தி. இது 9வது கட்டளையாக பார்த்தோம். இன்றைக்கி நம்ம 10வது கட்டளையை பார்க்க இருக்கிறோம். எடுத்து நம்ம எல்லாரும் வாசிப்போம். 1 தீமோத்தேயு நிருபத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த 10 கட்டளைகளையும் நல்லா அழகாக பிரிண்ட் பண்ணி நம்ம என்ன செய்யணும்? ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி வாட்ஸ்அப்லலாம் அனுப்பணும். எல்லாம் பிரிண்ட் பண்ணி வீட்டிலலாம் என்ன செய்யணும்? வைக்கணும். அதுக்காகலாம் ஜெபம் பண்ணுங்கள். அதற்கான வழிவாசலில் தேவன் நமக்கு திறந்து கொடுப்பார். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 290வது பக்கத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. முதலாவது 11, 12, 13 வாசிங்க. 1 தீமோத்தேயு 6, 11, 12, 13. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. 1 தீமோத்தேயு 290வது பக்கம் எடுத்தோம் சார். 290வது பக்கம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றி அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய்
இருக்கிறாய். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கைகொள்ளும்படிக்கு என்ன செய்யறாராம்? 14ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, கடைசியா கட்டளை இடுகிறேன். என்ன இடுகிறேன்ங்கிறாரு? கட்டளை இடுகிறேன். அது எப்படி கட்டளை இடுகிறார் பாருங்க, அந்த வசனத்தை நல்லா வாசிங்க. எல்லாவற்றையும் உயிரோடு இருக்கிற செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்திய பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாய் விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுனுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதாவாகிய தேவனுக்கு முன்பாகவும் குமாரனாகிய கர்த்தருக்கு முன்பாகவும் நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் ஆவியானவர் சொல்றார். இதை எழுதுனது வேணா பவுலா இருக்கலாம், ஆனா இந்த கட்டளையை நம்ம கொடுக்கறது யாரு? ஆவியானவர் கொடுக்கிறார். என்ன கட்டளை கொடுக்கிறாரு? அந்த 13ஆவது வசனம் சொல்லுது பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும். இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை எப்போ ரகசிய வருகை இருக்கோ அது வரைக்கும் எதை பற்றி கொள்ளணும்? நித்திய ஜீவனை பற்றி கொள். என்ன ஜீவனை பற்றி கொள்ளணும்? நித்திய ஜீவனை பற்றி கொள். நித்திய ஜீவன் தான் ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவன் கொடுக்கிற மிக 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 பெரிய கடைசி, இந்த பூமியில் நமக்கு கடைசியாக தேவன் கொடுத்துருக்கிற ஒரு மிகப்பெரிய வாக்கு தத்துவம் நித்திய ஜீவன் தான். மற்றதெல்லாம் அப்புறம்தான். சாப்பாடு துணிமணி எல்லாம் அப்புறம்தான். தங்கம் வெள்ளி காசு பணம் பட்டம் பதவி எல்லாம் அப்புறம்தான். இந்த பூமியில் நம்ம ஆள்றதுக்கு தேவையான நமக்கு இருக்கிறதுலே ரொம்ப 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 மெச்சிக்கிறாங்க பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் விட மிக மிக மேன்மையானது எதுனா நித்திய ஜீவன் தான். அல்லேலூயா. அந்த நித்திய ஜீவனுக்காகத்தான் ஆண்டவர் நம்மள்கிட்ட சொல்கிறாரு, கட்டளை இடுகிறேன், அதை மட்டும் நீ பற்றி கொள் அப்படிங்கிறாரு. அடுத்ததாக 18-19 வாசிங்க. 18-19. ம் 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 அவர்களுக்கு கட்டளையிடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே நம்ம கூடியிருக்கிற எல்லாருமே கட்டாயம் நித்திய ஜீவனுக்கு என்ன ஆகி ஆகணும்? நித்திய ஜீவனை நீங்கள் உங்களுடைய சூஸ் கிடையாது. அது உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க, வேணான்னா விட்டுருங்கலாம் கிடையாது. கம்பல்சரி தேவன் என்ன செய்கிறாரு? கட்டளை இடுகிறாரு, ஆர்டர் போடுறாரு. கட்டளைன்னா என்னது? ஆர்டர். நம்ம எல்லாருமே நித்திய ஜீவனை என்ன செஞ்சு தான் ஆகணும்? பெற்றுத்தான் ஆகணும். அதற்காக நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய மகா மேன்மையாக இருக்குது. அல்லேலூயா. நித்திய ஜீவன் தான் கிறிஸ்தவத்தினுடைய என்னவா இருக்குது? மகா மேன்மையாக இருக்குது. ஏங்க உலகத்திலேயே நித்திய ஜீவன்கிற வார்த்தை பைபிளில் மட்டும்தான் இருக்குது. அல்லேலூயா. இந்த வார்த்தை வேற எதுலேயுமே கிடையாது, வேற எந்த வேதத்துலேயும் கிடையாது. இந்த நித்திய ஜீவன்கிற வார்த்தை பைபிளில் மட்டும்தான் இருக்குது. நித்திய ஜீவன்னா என்னது? நித்திய ஜீவன்னா என்னது சொல்லுங்க சொல்லுங்க. திருத்தர முழிக்கிறீங்க. நித்திய ஜீவன்னா என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறது. என்னது? நம்ம ரிஷிகள் முனிவர்கள்லாம் என்ன செஞ்சாங்க? சாகா வரம் வேணுங்கிறதுக்காக போய் என்ன செஞ்சாங்க? தவம் இருந்தாங்க. அந்த சாகா வரத்துக்கு இன்னொரு பேர் தான் என்னது? நித்திய ஜீவன். என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறது. நித்திய ஜீவனா என்னது? என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறது. அதுக்கு தான் தமிழர்கள் என்ன சொல்லுவாங்க? முக்தி அடைதல்பாங்க. என்ன சொல்லுவாங்க? முக்தி அடைதல், வீடு பேறு அடைதல், இதெல்லாம் மோட்ச பாக்கியம் அப்படின்லாம் பல விதத்தில் சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் ஒன்று பைபிள் சொல்லுது என்னன்னா நித்திய ஜீவன். அப்போ அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். அந்த நித்திய ஜீவனை பற்றிக்கொள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அந்த நித்திய ஜீவனுக்கு ஆதாரமாக பொக்கிஷமாக வாழ்க்கையை நீ வாழ்ந்து பாருங்க. திரும்ப அந்த 19ஆம் வசனத்தை வாசிங்க. 19ஆம் வசனத்தை. நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமா வைக்கணுமா? அந்த நல்ல ஆதாரம் என்னன்னு மேல உள்ள வசனம் சொல்லுது பாருங்க. நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணமுள்ளவர்களுமாய் இருக்கணுமா? அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு நல்ல ஆதாரம், குட் எக்ஸாம்பிள், நல்ல ஆதாரம். இதெல்லாம் நம்ம எதுக்காக பொக்கிஷமா வைக்கணும் அப்படின்னா நித்திய ஜீவன்.
இப்போ ஆண்டவர் வந்து சொல்லுவார், இவனை வருகையில் எடுத்துக்கொள்ளலாமா, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது, இவனுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கலாமா, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கும் பாரு. இதான் இயேசுகிட்ட கேட்பாரு, இவனுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கலாமா, என்ன ஆதாரம் இருக்குது அப்படிம்பாரு. உடனே இயேசு சொல்லுவார், பாருங்க இவன் எனக்காக உழவு பண்ணான், இவன் என்னை ஏற்றுக்கிட்டான், இவன் ஞானஸ்தானம் எடுத்தான், எனக்காக உழவு செஞ்சுருக்கிறான், இவ்வளோ நற்கிரிகளை செஞ்சுருக்கிறான், இவ்வளோ உதாரண குணத்தோடு வாழ்ந்துருக்கிறான். உடனே ஆவியானவர் சொல்லுவார், பாருங்க இந்த நாளில் இந்த இடத்துல இதை செஞ்சாங்க அப்படின்னு ஞாபகப்படுத்துவார். அப்போ இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் என்ன வைக்க சொல்கிறார் அப்படின்னா, பொக்கிஷமாக வச்சுருக்கிறாரா. இதெல்லாம் என்ன வச்சுருக்கிறாரு, இந்த பொக்கிஷங்கள்லாம் இருந்தால் தான் பரலோகத்தில் போகும்போது நமக்கு என்ன கிடைக்கும், நித்திய ஜீவன் கிடைச்சாதான் பரலோகத்துக்கு போக முடியும். நித்திய ஜீவன் கிடைக்காதாங்க பரலோகத்துக்கு போகவே முடியாது. அப்போ அந்த நித்திய ஜீவனை அதுக்காக தான் தேவன் நமக்கு என்னவா கொடுக்குறாரு, கட்டளையாக கொடுக்குறாரு. அந்த நித்திய ஜீவனை நமக்கு என்னவா கொடுக்குறாரு ஆண்டவர், கட்டளையாக கொடுக்குறாரு. இந்த நித்திய ஜீவனுங்கிறது விளையாட்டு கிடையாது. நித்திய ஜீவனுங்கிறது நீங்கள் வந்து வேணும்னா வாங்கிக்கலாம், வேணான்னா விட்டலாம், அது கிடையாது. நித்திய ஜீவனை கட்டாயம் எல்லாரும் பெற்றுதான். அப்படின்னா என்ன அர்த்தம், நித்திய ஜீவனோட விளையாடாதீங்க, நித்திய ஜீவனோட என்ன செய்யாதீங்க, விளையாடாதீங்க. உங்கள் விளையாட்டெல்லாம் நீங்கள் எதில் வேணால் வச்சுக்கலாம். இப்போ எலெக்ஷன் வருது, ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க, நீங்கள் வாங்காமல் கூட இருந்துக்கலாம், ஓகேவா. நீங்கள் ஆதார் கார்டு பிடிக்காம கூட இருந்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஆனால் நித்திய ஜீவன் இல்லாமல் நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க. மனுஷனாக பிறந்துட்டா நித்திய ஜீவன் வேணும். மனுஷனாக பிறந்துட்டா என்ன வேணும், ஏங்க நித்திய ஜீவன் வேணும், ஏன் நித்திய ஜீவன் வேணும், நித்திய ஜீவன் இல்லைனா நித்திய நரகத்துக்கு போகணும். ஆப்ஷன்ஸ் ரெண்டே தான். ஒன்று என்னது, நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் இல்லைன்னா எங்கே போகணும், நித்திய நரகம். அப்போ நித்திய நரகம் வேணுமா உங்களுக்கு, யோசிச்சு பாருங்களேன். ஒரு 10 நிமிஷம் ஃபேன் ஆஃப் பண்ணால் இங்கே நம்மளால் உட்காந்துருக்க முடியுமா? அது இன்னும் மே மாதம் வந்துருச்சுன்னா இந்த ஃபேன் போட்டாலுமே நம்மளால் இங்கே உட்காந்துருக்க முடியாது. அப்போ நித்திய நரகம் எப்படி இருக்குன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் கந்தகமும் அக்கினியும் தான், அக்கினி கடல். அதில் போய் நம்மளால் இருக்க முடியுமா? அங்கே போய் எந்த ஏசியை வாங்கி போடுவீங்க, ஒரு ஏசியும் வாங்கி போட முடியாது. இங்கேயே நம்ம இயேசுவை ஏற்றுக்கிட்டோன்னா அந்த நித்திய அக்கினிக்கு, நித்திய நரகத்துக்கு நம்மளை தேவன் என்ன செய்கிறாரு, பாதுகாக்கிறாரு. அதுக்கு பேர் தான் நித்திய ஜீவன். அதுக்கு பேர் தான் என்ன ஜீவன், நித்திய ஜீவன். இப்போ அந்த நித்திய ஜீவனை தான் நமக்கு கடைசி கட்டளையாக, 10வது கட்டளையாக புதிய ஏற்பாட்டுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அப்போ அந்த நித்திய ஜீவனை குறித்து ஒரு சில வேத வசனங்களை நம்ம தியானம் பண்ணி இந்த நாளில் கூட ஜெபித்து ஒப்பு கொடுக்க இருக்கிறோம். யோவான் 12:50 எடுத்து வாசிங்க. யோவான் 12:50. ஏற்கனவே 2 வசனம் காமிச்சு கொடுத்தேனே, நித்திய ஜீவனை என்னவாக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. பவுல் எழுதின நிருபங்களில் காமிச்சு கொடுத்தேன். இங்கே இயேசு சொல்கிறாரு, யாருடைய கட்டளையா நித்திய ஜீவன், பிதாவாகிய தேவனுடைய கட்டளை. பிதாவாகிய தேவனுடைய கட்டளை என்னது, நித்திய ஜீவன். பரலோகத்துலேருந்து கட்டளை இடுறார் பிதா, குமாரன் அந்த பூமியில் மனுஷனை அனுப்புறார், இப்போ ரத்தம் சிந்திட்டு ஜீவனை கொடுத்து உயிர் தந்துட்டு வாப்பா அப்படிங்கிறாரு. எதுக்காக, எதுக்காக, எல்லாரும் ஒருத்தனும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடைமுடிக்கு அவரே தந்தருளி உளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த நித்திய ஜீவன் தான் தேவனே பரலோகத்தில் கொடுத்த கட்டளையாக இருக்குது. அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது. அவருடைய கட்டளை என்னவா இருக்குது, நித்திய ஜீவனாக இருக்குது. ஆமென். அப்போ 3 வசனம் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்டேன். 1 தீமோத்தேயுல 6, 11, 12, 13 சொல்கிறார் கட்டளை, நித்திய ஜீவனை பற்றி கொள்கிறார். 18, 19 நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைன்னு கட்டளை இடுகிறார். இங்கே வாசிக்கிறோம் யோவான் 12:50 அவருடைய கட்டளை என்னவா இருக்குது, நித்திய ஜீவன். அப்போ புதிய ஏற்பாடுடைய கடைசி கட்டளை என்ன அப்படின்னா நித்திய ஜீவன் தான். என்ன ஜீவன், நித்திய ஜீவன் பெறுறதுக்கு 3 வழி இருக்குது. எத்தனை வழி இருக்குது, 3 ஸ்டெப்புன்னு சொல்லாத. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, யோவான் 10:10 எடுத்து வாசிங்க. யோவான் 10:10. யோவான் 10:10. பார்த்தீங்களா, முதல்ல என்ன ஆகும்னா ஜீவன் உண்டாயிருக்க வேண்டும். என்னது, ஜீவன் உண்டாயிருக்க வேண்டும். 2வது அது பரிபூரணப்பட வேண்டும்.
மூணாவது தான் நித்திய ஜீவன் கிடைக்கும். அல்லேலூயா. புரியுதுங்களா? நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. உங்களுக்குள்ள இயேசுவை ஏற்றுக்கொள்கிற வரைக்கும் பாவம் மரணம் என்னும் ஜீவன் காணப்படும். என்ன ஜீவன் காணப்படும்? இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற வரைக்கும், இயேசுகிட்ட வருகிற வரைக்கும், அவர் இரத்தத்தினால கழுவப்படுகிற வரைக்கும், இங்கே ஞானஸ்தானம் எடுத்து மேலே வந்து நின்று பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் பாவம் மரணம் என்னும் பிரமாணம் ஆண்டு கொண்டு இருக்கிறது. என்னைக்கு ஒரு மனுஷன் இயேசு எனக்காக ஜீவனை கொடுத்தாரு, உயிர் தெழுந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பாவங்களை எல்லாம் அறிக்கை செஞ்சு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு முழுகி ஞானஸ்தானம் எடுத்து கரையேறி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிறானோ அன்னைக்கு தான் அவனுக்குள்ள புது ஜீவன் உருவாகிறது. அந்த ஜீவனுக்கு பேர் என்னது? புது ஜீவன். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும். அன்னைக்கு ஒரு புது ஜீவன் உருவாகுது. அந்த புது ஜீவன் என்ன ஆகணும் அப்படின்னா சாகிற வரைக்கும் பரிபூரணப்படணும். ஒவ்வொரு நாளும் அந்த ஜீவன் அவங்களுக்குள்ள என்ன செய்யணும்? குரோத் ஆகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அந்த ஜீவன் பெருகி கொண்டே இருக்கணும். அதுக்கு பேர் தான் என்னது? பரிபூரணம். அந்த ஜீவன் பெருகி 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 அந்த ஜீவனுக்குள்ள இவங்க வாழ்க்கையை முடிக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில், ரகசிய வருகையில் நித்திய ஜீவனை கொடுப்பார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகையில் நித்திய ஜீவனை கொடுப்பார். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 6:48 எடுத்து வாசிங்க. 48 தானே வாசிங்க. யோவான் 6:38 வாசிங்க. இருங்க இருங்க. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தேன். 39 அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே. இந்த நாளில் எழுப்புவாரா? கடைசி நாளில் எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. அப்போ கடைசி நாளில் நம்ம எல்லாரையும் எழுப்புறாரு பார்த்தீங்களா? அப்போ நமக்கு ஒரு புது நித்திய ஜீவனை கொடுப்பாரு. அவர் எழுப்புனதுக்கப்புறம் நம்ம என்றென்றைக்கும் ஜீவனோடு இருப்போம். அதுக்கு பேர் தான் என்னது? நித்திய ஜீவன். அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் என்னது? நித்திய ஜீவன். 40 பாருங்க சொல்றார், குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை குறித்து பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. அப்ப கடைசி நாளில் எழுப்பும் போதுதான் நித்திய ஜீவனை கொடுப்பார். கடைசி நாளில் எழுப்பும் போதுதான் நித்திய ஜீவனை கொடுப்பார். அப்ப இப்ப என்ன ஜீவனை கொடுத்திருக்கிறாரு? புது ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும். அந்த ஜீவன் பரிபூரணப்படும். இப்ப பரிபூரணப்படுறதுக்கு நம்ம கூட இருந்து யார் நடத்துறாரு? நம்மள ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நடத்துறாரு. காலைல எழுந்திரிச்சவனே செல்போன் பார்க்காத, காலைல எழுந்திரிச்சவனே பைபிள் வாசி, காலைல எழுந்திரிச்சவனே ஜெபம் பண்ணு, போயிட்டே இருக்கும்போதே ஒருத்தருக்கு சுவிசேஷத்தை சொல்லு, உணர்த்துவார். திடீர்னு ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணு, ஞாபகப்படுத்துவார், நினைப்பூட்டுவார். ஆவியானவர் என்ன செய்வார்? நினைப்பூட்டுவார். சகல சத்தியத்துக்குள்ளேயும் நடத்துவார். எதுக்காக? நமக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவன் பரிபூரணப்பட வேண்டும். அந்த ஜீவன் என்ன பண்ணணும்? பரிபூரணப்பட்டு கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நிரம்பி 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 வழிந்து கொண்டே இருப்பதற்கு தான் ஆவியானவர் நம்ம கூட இருந்து நம்மளை நடத்துகிறாரு. எனக்கு தெரியாதுங்க ஆவியானவரை பற்றிலாம். அவர் யாருங்க? அவரு அப்போ ஒழுங்காக சபைக்கு வரணும், ஊழியக்காரங்கள்ட்ட கேட்கணும், கற்றுக்கொள்ளணும், கீழ்ப்படியணும். ஏதோ நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், ஏதோ நான் வந்து சபைக்கு வரேன், ஒன்றும் செய்ய முடியாது. என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ முதல்ல என்ன ஆகணும் நமக்குள்ளனா? புது ஜீவன் வரணும். என்ன ஜீவன் வரணும்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் என்னவா இருக்கிறான்? புது சிருஷ்டியாக இருக்கிறான். அப்போ அந்த புது ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு தான் இயேசுகிட்ட வருகிறீங்க. இன்னைக்கு இயேசுகிட்ட வந்தால் உங்களுக்கு வேலை கிடைக்கும், இயேசுகிட்ட வந்தால் சாப்பாடு கிடைக்கும், இயேசுகிட்ட வந்தால் ஆசீர்வாதம் கிடைக்கும். அதெல்லாமே கிடைக்கும் தான். அதெல்லாம் என்னது? கொசுறு. அதெல்லாம் என்னது? கொசுறு. ஆனால் மெயின் என்ன தெரியுமா?
நித்திய ஜீவன் தான். அந்த நித்திய ஜீவனுக்கான இந்த 3 ஸ்டெப்ஸுகளில் முதல்ல எனக்குள்ள இயேசு, அந்த இயேசுவாகிய புது ஜீவன் இருக்குதா, அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, ஆவியானவரால் அந்த புது ஜீவன் ஒவ்வொரு நாளும் நல்ல வளருதா, அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சாகிற வரைக்கும் அந்த புது ஜீவன் உங்களுக்குள்ள வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். எப்படி வளரணும்? சாகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும். அதைத்தான் பவுல் சொல்றார், வாழ்வது நான் அல்ல, எனக்குள் இயேசுவே வாழ்கிறார். உன் ஆத்துமா பிழைக்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. மனுஷன் அப்பத்தினால மாத்தினால தேவனுடைய ஒவ்வொரு வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இதுதான் ஜீவன். இப்போ பைபிளே வாசிக்கலாம், எப்படி உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கும்? பிசாசு இயேசுவை பார்த்து சொன்னான், இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடுன்னு. உங்களை பார்த்து சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? என்னை பார்த்து சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்க? அப்போ பிசாசுக்கு இயேசு கீழ்ப்படிஞ்சாருன்னா என்ன ஆயிருந்திருக்கும்? என்ன ஆயிருந்திருக்கும் சொல்லுங்க? ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. பிசாசுக்கு இப்போ இயேசு மனுஷனாக தானே இருந்தார். பிசாசு சொல்கிறான், இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடுங்கன்னு. சரிப்பா வாப்பா, நான் கல்ல ஒன்னையே அப்பமாக்குவேன்னு சொல்லி இயேசு செஞ்சுருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? நான் சொன்னதை நீ கேட்டல, நீ எனக்கு என்ன ஆயிரு, நான் சொல்கிறதான் நீ கேட்கணும்னு மண்டையில் தட்டி உட்கார வச்சுருப்பான். ஆனால் இயேசு என்ன தெரியுமா செஞ்சார்? மனுஷன் அப்பத்தினால மாத்திரம்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்லி என்ன செஞ்சார்? அவனை மண்டையில் தட்டிட்டார். அப்போனா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் உனக்கு கீழ்ப்படிய மாட்டேன், எங்கள் அப்பாவுக்கு தான் கீழ்ப்படிவேன். என்ன அர்த்தம்? நான் உனக்கு கீழ்ப்படிய மாட்டேன், எங்கள் அப்பாவுக்கு தாண்டா கீழ்ப்படிவேன். எங்கள் அப்பா வாயிலேருந்து வர வார்த்தை தாண்டா எனக்கு உயிர், அதுதாண்டா எனக்கு ஜீவன் அப்படின்ட்டார் இயேசு. புரியுதா உங்களுக்கு? அப்போ உங்களுக்கும் எனக்கும் அந்த ஜீவன் பரிபூரணப்பட்டுக்கிட்டே இருக்குன்னா என்ன அர்த்தம்? பிதாவுடைய வார்த்தைகளுக்கு, கிறிஸ்துவனுடைய வசனங்களுக்கு, ஆவியானுடைய வசனங்களுக்கு நம்ம கீழ்ப்படியணும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். தேவனுடைய வார்த்தையை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அப்போத்தான் நமக்குள்ள நாம் என்ன செய்ய முடியும்? ஒவ்வொரு நாள் நமக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவனை பரிபூர்ணப்படுத்த முடியும். எடுத்து வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. யோவான் 5:24. ஆக்கினைக்குட்படாமல், தீர்ப்புக்குட்படாமல் ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. முதல்ல என்ன சொல்றாரு? என் வசனத்தை கேட்டு. என்ன சொல்றாரு? என் வசனத்தை கேட்டு. நீங்க யாரோட வார்த்தையை கேட்குறீங்க? உங்க காதுல எந்த சத்தம் உழுவுது? ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா நித்திய ஜீவனை நல்ல பொக்கிஷமா வைக்கணும். நித்திய ஜீவனுக்கு ஆதாரம் இருக்கணும். கடவுள் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கணும்னா அதுக்கு என்ன இருக்கணும்? ஆதாரம் இருக்கணும். அதை பற்றி கொள்கிறாரு. அப்போ அந்த நித்திய ஜீவன் வேணும் அப்படின்னா இங்கே முதல்ல ஆண்டவர் சொல்கிற கண்டிஷன் என்னன்னா, என் வசனத்தை. அவர் பொதுவாக வசனத்தை கேளுங்கன்னு சொல்லியிருக்கலாமே. என்ன சொல்கிறாரு? ஏன் வசனத்தை கேட்டு. கேட்குறோமா நம்ம இயேசுவோட வார்த்தையை? கேட்குறோமா? கொலேசியர் 3:15 எடுத்து வாசிங்க. கொலேசியர் 3:15. தேவ சமாதானம். 3:16 வாசிங்க. 16. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ள எப்படி இருக்கணுமா? சகல ஞானத்தோட பரிபூரணமா வாசமா இருக்கணும். நீ வசனத்தை கேட்டுக்கிட்டே இருந்தாதான், இயேசுவோட வசனத்தை கேட்டுக்கிட்டே இருந்தாதான் அது உள்ளுக்குள்ள போகும். நான் வசனம்லாம் கேட்க மாட்டேங்க, நான் பைபிள்லாம் படிக்க மாட்டேங்க, நான் ஏதோ கடமைக்கு வருவேங்க, ஏதோ கடமைக்கு வாழ்வேங்க. எப்படிங்க நித்திய ஜீவன் பெற முடியும்? எப்படி நித்திய ஜீவன் பெற முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதல்ல ஆண்டவர் சொல்ற காரியம், என் வசனத்தை கேட்டு. அந்த வசனம் தான் என்ன வசனம்? கிறிஸ்துவின் வசனம். அந்த கிறிஸ்துவின் வசனம் எப்படி இருக்கணும்னு சொல்றாரு பவுல். சொல்றார் சபைக்கு எழுதும்போது, சகல ஞானத்தோட பரிபூர்ணமா உங்களுக்குள்ள என்னவா இருக்கணும்? அப்பப்ப எட்டி பார்க்கணுங்கிறாரா? வசனம் அப்படியே உன் இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணணுங்கிறார், ரத்தத்துல கலக்கணுங்கிறார்.
ரத்தத்தில் கலந்தாதான் வசனம் எங்கே வாசம் பண்ணும்? இருதயத்தில் வாசம் பண்ணும். இருதயத்துலேருந்து என்ன வருது? டாப் டு பாட்டம் ரத்தம் ஓடுது, மேலே ஏறி கீழே இறங்குது. அப்போ தான் நம்ம உயிரோடு ஆள முடியும், இல்லைன்னா செத்து போயிடுவோம். ரத்தம் ஓடலைன்னா என்னங்க ஆகும்? செத்துருவாங்க. அப்போ கிறிஸ்துவின் வசனம் தான் அவன் ஆத்மாவுக்கு என்னவா இருக்குது? ஜீவன். அதுதான் பரிபூரண ஜீவன், அதுதான் நித்திய ஜீவன். அவ பெற்றுக்கொண்ட ஜீவனை ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள பரிபூரணப்படுத்தணும்னா அந்த வசனத்தை என்ன செய்யணும்? நல்லா கேட்கணும். காசு கொடுத்து 50,000 ரூபாய்க்கு டிவி வாங்குறீங்க, ஒரு 1500 ரூபாய்க்கு ஆடியோ பைபிள் வாங்குறீங்களா? வாங்குறீங்களா? ஏன் வாங்க மாட்டேங்கிறீங்க? வசனத்தை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உள்ளுக்குள்ள என்ன வரும்? வசனம் பரிபூரணமாக வாசம் பண்ணணும். என் வசனத்தை கேட்டு, ரெண்டாவது என்ன சொல்றாரு? என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு. யோவான் 5:24 தான் இருக்கிறேன். என்னை அனுப்பினவரை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். பிதாவை விசுவாசிக்கணும். பிதாவை என்னன்னு விசுவாசிக்கணும்? அப்பா பிதாவேன்னு விசுவாசிக்கணும். எனக்கு பிதாலாம் தெரியாதுங்க, எனக்கு ஏசப்பா தாங்க தெரியும். இன்னும் நீ என்ன ஆகலை? பூரணப்படலை. இன்னும் நீ என்ன படலை? பூரணப்படலை. பிதாவை விசுவாசிக்கணும், குமாரனை விசுவாசிக்கணும், ஆவியானவரை விசுவாசிக்கணும். அப்பத்தான் நமக்குள்ள இருக்கிற ஜீவன் பரிபூரண ஜீவனா மாறும். அதுதாங்க, அதுக்கு பேர் தாங்க பரிபூரண ஜீவன். நீங்க யோவான் 17:2 எடுத்து வாசிங்க. யோவான் 17:2. யோவான் 17:2. நித்திய ஜீவன்னா என்னன்னு ஹோல் பைபிள் டெஃபினிஷன் அங்கே இருக்குது. நித்திய ஜீவன்னா என்ன? நல்லா சத்தமா தெளிவா வாசிக்கணும், வாய்க்குள்ள வாசிக்க கூடாது. யோவான் 17:2 எடுத்து வாசிங்க. மூணு வாசிங்க. மூணு. நித்திய ஜீவனா என்னது? ஒன்றான மெய் தேவமாகிய உம்மையும் நீர் அனுப்பினவருமாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஸ்ட்ராங்கா சொல்றாரு பார்த்தீங்களா ஆண்டவருங்க. அறிவதும் நித்திய ஜீவன் சொல்லியிருக்கிறாரா? அறிந்தால் நித்திய ஜீவன் சொல்லியிருக்கிறாரா? அறிவதே நித்திய ஜீவன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கே 4வது நித்திய ஜீவனை கன்ஃபார்மாக கட்டளையாக சொல்கிறாரு. ஒவ்வொருத்தரும் யாராக இருந்தாலும் சரி பிதாவையும் குமாரனை அறிந்தே ஆக வேண்டும். அதுக்கு பேர் தான் என்னது? நித்திய ஜீவன். எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, எனக்கு எழுத தெரியாது, எனக்கு படிக்க தெரியாது, அந்த கதையெல்லாம் நம்ம என்ன சொல்லக்கூடாது, விடவே கூடாது. யோவான் 14:17 எடுத்து வாசிங்க. யோவான் 14:17, 149 பக்கம். ம் 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 நீங்கள் அவரை அறிவீர்கள். யாரை பார்த்து சொல்றாரு? புதிய ஏற்பாட்டு சபை நம்மளை பார்த்தா சொல்றாரு. பிதாவை அறியணும், குமாரனை அறியணும், மூணாவது யாரை அறியணும்? ஏங்க 16 வாசிங்க. அதுல 16. என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படியாக அந்த சத்திய ஆவியானவராகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு. அங்க ஒரு வார்த்தை வருது, கவனிச்சிங்களா? என்றென்றைக்கும். என்ன வார்த்தை வருது? அதுக்கு பேர் தான் நித்திய ஜீவன். அல்லேலூயா. அப்ப அந்த நித்திய ஜீவன்னா என்ன அப்படின்னா, பிதாவையும் குமாரனையும் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நித்தியமா என்றென்றைக்குமே இருக்கிறார். என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கிற சத்திய ஆவியாகிய தேற்றவாளனை உங்களுக்காக அவர் என்ன செய்வார்? அனுப்புவார்னு இருக்குது. அப்ப பிதாவும் குமாரனும் ஆவியானவரும் எப்படி இருக்கிறாங்க? எப்படி இருக்கிறாங்க? நித்திய நித்திய நித்தியமா சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறாங்க. குமாரன் நமக்காக ஒரே ஒரு தடவை ஜீவனை கொடுத்தாரு. மரித்து எழுந்த அவரை இனி என்ன ஆண்டு கொள்வதில்லை? மரணம் ஆண்டு கொள்வது இல்லை. அவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறான். அந்த பிதாவையும் குமாரனை நமக்குள்ள அறிகிற ஒரு அனுபவத்துக்குள்ள வருகிறோம் பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தாங்க நித்திய ஜீவன். அல்லேலூயா. அப்பனா என்ன அர்த்தம்னா, நமக்குள்ள நாம இல்லை, தெய்வமே வந்து வாசம் பண்ணணும். அல்லேலூயா. நித்திய ஜீவனா என்ன தெரியுமா? நமக்குள்ள நாம இல்லை. நமக்குள்ள நாம இருந்தாலும் என்ன ஆகும்? டெம்பரவரி, ஒரு குறிப்பிட்ட காலம். ஒரு 80 வயசு, ஒரு 100 வயசு வரைய நல்ல கண்ணு 101 வயசு வரைய வாழ்ந்தாராம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அவரு கதை. ஆனால் இயேசுவோட கதை என்றென்றைக்கும் இருக்குது. அல்லேலூயா. 1 யோவான் 5:20 எடுத்து வாசிங்க. 1 யோவான் 5:20.
1 யோவான் 5:20. அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். நித்திய ஜீவன் யாரு? இயேசுதான். புது ஜீவன் யாரு? இயேசுதான். பரிபூரண ஜீவன் யாரு? இயேசுதான். அப்ப பிதாவும் குமாரனும் ஆவியானவரும் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க. பிதாவை குறித்து வேதம் சொல்லுது, அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். குமாரன் குறித்து வேதம் சொல்லுது, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். ஆவியானவர் குறித்து வேதம் சொல்லுது, நித்திய ஆவியா. அவருக்கு பேர் என்னவா? நித்திய ஆவி, எட்டர்னல் ஸ்பிரிட், நித்திய ஆவி. அப்ப பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அறிந்து கொள்வதுதான் நித்திய ஜீவன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் முழுவதுமாக நமக்குள்ளாக வந்து வாசம் பண்ணுவதுதான் நித்திய ஜீவன். எப்போ அவர் முழுவதுமாக நமக்குள்ள வந்து வாசம் பண்ண முடியும்? அவருடைய ரகசிய வருகையில அவர் நம்மளை கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவதும் அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதுமே கட்டளையாக இருக்கிறது. அப்ப இயேசுவோட வருகையில நம்ம எழுப்பப்பட்டாலே ஒழிய நித்திய ஜீவன் பெற முடியாது. இயேசுவோட வருகையில் நம்ம எழுப்பப்படணும் அப்படின்னா இந்த பூமியிலேயே புது ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். இந்த பூமியிலேயே பரிபூர்ண ஜீவனை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்து கர்த்தருக்குள்ளே என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையை முடிக்கணும். அப்போ தான் கர்த்தருடைய வருகையில் நாம் என்ன செய்ய முடியும்? எடுத்துக்கொள்ளப்பட முடியும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளதுக்கு அப்புறம் தான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை செய்ய முடியும். இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கை என்னது? டெம்பரவரி லைஃப், அவ்வளோதான். எப்போ வேணாலும் கதை முடிஞ்சால் என்ன சொல்லுவாங்க? எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அம்பானி இறண்டாரு வைங்களேன், அம்பானியை எப்போ தூக்குவாங்கன்னு கேட்பாங்களா? என்ன கேட்பாங்க? தமிழில் போனத்தை எப்போ தூக்குவாங்க? அம்பானி எவ்வளோ பெரிய லட்சம் கோடி சொந்தக்காரராக இருந்தாலும் அவர் செத்ததுக்கப்புறம் அவருடைய பாடிக்கு பேர் என்னது? போனோம். அதுதான். இது டெம்பரரி லைஃப். நித்திய ஜீவன் தான் எட்டர்னல் லைஃப். அல்லேலூயா. அந்த நித்திய ஜீவனை தேவன் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? கட்டளையாக கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தருடைய வசனத்தை நல்லா கேட்கணும். கர்த்தர் பிதாவாகிய தகப்பனை விசுவாசிக்கணும். ஆண்டவருடைய அந்த பிதாவையும் குமாரனை அறியணும். பிதாவையும் குமாரனை அறியணும். அதுக்கு தான் இந்த பைபிளை கொடுத்துருக்கிறார். யோவான் 5:39 மாத்திரம் நம்ம வாசிச்சுட்டு நம்ம திருவிருந்துக்குள்ளாக கடந்து போக இருக்கிறோம். யோவான் 5:39 வாசிங்க. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களா? என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது அவைகளே. வேத வாக்கியங்களை என்ன செஞ்சு பார்க்கணும்? பைபிளை வாங்கி கக்கத்தில் வச்சுக்கோங்க, பைபிளை வாங்கி தலைவணிக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க, பைபிளை வாங்கி பாடத்தில் வச்சுக்கோங்க. அப்போ நித்திய ஜீவன் கிடைக்குன்னு போட்டிருக்கா? வேத வாக்கியங்களை என்ன செய்யணும்? ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு. வானமும் பூமியை அழிஞ்சாலும் நான் சொல்கிற வசனம் ஏன் தெரியுமா? தெய்வம் வேற இல்லை, வசனம் வேற இல்லை. பிதாவை அழிக்க எவனாலும் முடியுமா? எந்த அணுகுண்டுனாலையும் முடியாது. குமாரனை அழிக்க எவனாலும் முடியுமா? எந்த அணுகுண்டுனாலும் முடியாது. அவர் மரித்து 3ஆவது நாள் என்ன செஞ்சார்? அவர் உயிரோடு எழுந்திரிச்சப்ப அநேக கல்லறைகள் இருக்கிற பரிசுத்தவான்களே எழுந்திரிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த ரெசரக்ஷன் பவர், த பவர் ஆஃப் ரெசரக்ஷன், அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நீதிமான்களை உயிரோடு எழுப்புனுச்சு. அப்போ இயேசு வரும்போது அந்த வருகையின் பிரசன்னம் என்ன செய்யும் தெரியுமா? செத்து 2000 வருஷம் அப்போஸ்தலர்களையும் எழுப்பிடும். செத்து எத்தனை வருஷம்னா அந்த எலும்பு துண்டுகள் தான் கிடக்கும். அதெல்லாம் அப்படியே ஒன்றா சேர்ந்து என்னாகும்? மகா பெரிய சேனையாக எலும்பும். சரியா? அதுதான் புதிய ஏற்பாட்டு சபை, அதுதான் மகிமையுள்ள மனவாட்டி. அதுக்காகத்தான் இயேசு நித்திய ஜீவனை கொடுக்க வரப்போகிறார். அதுதான் சாட்சியில் நம்ம பார்த்தோம். இருக்க தரிசனமும் ஆவியும் கட்டளையும் வசனமும் வந்தப்போ அவங்களுக்குள்ள என்ன வந்துச்சான்? ஜீவன் வந்து அவங்க பெரிய சேனையாக எலும்புடாங்க. அதுக்கு பேர் தான் நித்திய ஜீவன் பெற்றவர்கள். நம்ம நித்திய ஜீவன் பெற்றவர்களாக எழும்பணும் அப்படின்னா தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த புது ஜீவன் எனக்கு வேண்டும், எனக்குள்ள பரிபூரண ஜீவன் வேணும். ஒவ்வொரு நாளும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். பைபிளை துருவி 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 வாசிங்க. பிதாவை குறித்து பைபிள் என்ன சொல்லுது, குமாரனை குறித்து பைபிள் என்ன சொல்லுது. இப்போ உங்களுக்கு 50 வருஷம் 60 வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு பைபிளே வாசிக்கல, கவலைப்படாதீங்க. இப்போயாவது ஒரு பைபிளை வாங்கி வாசிங்க. இல்லை எனக்கு வாசிக்க தெரியாது, இப்போயாவது ஒரு ஆடியோ பைபிள் வாங்கி வாசிங்க. அதை நல்லா காது கொடுத்து கேளுங்க. எவ்வளோ அட்வான்ஸ்டு வந்துடுச்சு. யூடியூப்பில் போனீங்கன்னா ஆதியாகமத்துலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையும் போட்டிங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். போட்டு தமிழ் பைபிளை கேளுங்க, நல்லா கேளுங்க. வசனம் உள்ளுக்குள்ளே போக 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 உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பழைய மரணம் போய் கிறிஸ்துவின் சிந்தை வரும், கிறிஸ்துவின் ஆவி வரும்,
கிறிஸ்துவின் கிரியைகளாக, கரங்களாக, சரீரமாக, மாம்சமாக நம்ம மாறுவோம். அதுக்கு பேர் தான் நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது புதிய ஏற்பாட்டு சபையில் இருக்கிற நம்ம எல்லாருக்கும் என்னவா இருக்குது? கட்டளையாக இருக்கிறது. ஏங்க கட்டளையாக இருக்குது? இயேசு ரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த கட்டளையின்படி வாழ்ந்தாதான் நீதிமான்கள். அப்படி நீதிமான்களாக வாழும்போது தான் நம்ம சிரசில் என்ன தங்குவோம்? ஆசீர்வாதம் தங்குவோம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம நல்லா விளங்கி கொள்ளணும். திரும்ப 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 இந்த வசனங்களை என்ன செய்யுங்க? நல்லா கேளுங்க. பைபிள் ஸ்டடிக்கு வாங்க. உங்கள் வீடுகளில் ஜெபங்களுக்கு கூப்பிடுங்க. சத்தியத்தை நல்லா கற்றுக் கொடுக்குறோம். நல்லா ஆழமாக சத்தியத்தை கற்றுக் கொடுக்குறோம். சத்தியத்தில் நல்லா வளருங்க. சத்தியத்தில் நீங்கள் வளர்ந்தாதான் நித்திய ஜீவனுக்கு பாத்திரமாக முடியும். ஹல்லேலூயா. ஆமாம், சும்மா ஏதோ கடமைக்காக வரேன், ஏதோ கடமைக்காக கிறிஸ்தவனாக இருக்கிறேன் அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஆகையினால விளங்கி கொண்டவர்களாக, அர்ப்பணித்தவர்களாக, ஞானஸ்நானம் எடுத்தவங்க மாத்திரம் இப்போ எழுந்து நிற்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் மாத்திரம் எழுந்து நிற்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 6வது அதிகாரத்தில் 54வது வசனத்திலிருந்து வாசிங்க. யோவான் 6:54 வாசிங்க. 53 வாசிங்க. 53 58 வரைக்கும் 5 வசனங்களை வாசிங்க. நல்லா கவனமாக கேளுங்க. மற்றவங்களாம் நல்லா கவனமாக கேளுங்க. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். பரலோகத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான்.